அனைவருக்கும் வணக்கம். வரக்கூடிய இந்த 2026 இந்த வருஷம் கன்னிராசிக்காரங்களுக்கு பலன்கள் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்க்கலாங்க. சூரியனுடைய நட்சத்திரமாகிய இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் புத்தாண்டு பிறக்க போகுது. பாரபட்சம் இல்லாமல் ஒளியை தரக்கூடியவர் சூரிய பகவான். இதனால் எல்லாருக்குமே நல்ல ஆண்டாக இந்த வருஷம் அமையட்டும். கஷ்டங்கள் எல்லாருக்கும் தீரட்டும். சொந்த தொழில் ரொம்ப சிறப்பாக தொடங்கட்டும். ஆனால் முக்கியமாக கன்னிராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பலனாக இந்த வருடம் அமைய போகிறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதோடு உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய தடைகள் இருக்கா? பிடித்த வேலை கிடைக்கல, திருமணம் நடக்கிறதுக்கு ஒரு தடை, நீங்கள் வீடு கட்டுறதுக்கு ஒரு தடை, நல்ல ஒரு தொழில் தொடங்குறதுக்கு தடை வருது, பிள்ளைங்க நல்லா படிக்கலை, இந்த மாதிரி உங்களுக்கு தடைகள் வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். குறிப்பாக இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய வருடம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். அதில் முக்கியமாக இந்த 2026ஆம் ஆண்டில் நிறைய கிரக பயிற்சிகள் நடக்கிறதுக்குங்க. ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பயிற்சி, டிசம்பர் 5ஆம் தேதி ராகு கேது பயிற்சி, இந்த 2 பயிற்சிகளும் நடக்கிறதுக்கு. இந்த குரு இந்த வருடம் உச்சமடைந்து கடகத்துக்கு வராரு. மீண்டும் அதே குரு அக்டோபர் 31ஆம் தேதி சிம்ம ராசிக்கு அதிசாரத்தில் போகிறாரு. குறிப்பாக அந்த வகையில் இந்த வரக்கூடிய வருடம் கன்னிராசிக்காரர்களுக்கு ரொம்ப எப்படி நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கனவுகள் நிறைவேறுமா? கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது கன்னிராசிக்கு ராசிநாதனாகிய புதன் 4வது வீட்டில் 3 கிரகங்களோடு இணையும் போது இந்த புத்தாண்டு பிறக்குது. மறைந்து கிடந்த திறமைகள் எல்லாம் வெளிவர ஆரம்பிக்கக்கூடிய ஆண்டாக கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். 2026ஆம் ஆண்டு முழுவதும் பண வரவு உங்களுக்கு ரொம்பவே அற்புதமாக இருக்கும். இந்த பண வரவு இருந்தால் என்னால் இந்த தொழில் செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் ஒரு முனைப்பில் இருந்தீங்க அப்படின்னா இந்த ஆண்டு அது உங்களுக்கு சிறப்பாக நடக்கும். வீண் செலவுகள் இருந்தாலும் கூட இரட்டை வருமானம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதே போல் உங்களுக்கு கூடுதல் வருமானம் ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். வேலையில் இருந்துக்கிட்டே கூடுதல் வருமானம் வரக்கூடிய வேலைகளை நீங்கள் செய்வீங்க. குரு பகவான் 10ஆம் வீட்டில் அமர்ந்திருக்காரு. ஜூன் 1 முதல் அக்டோபர் 14ஆம் தேதி வரை குரு பகவான் லாபஸ்தானத்தில் வந்து அமர போகிறதால இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்பவே அற்புதமானதாக இருக்கும். பண வரவு, செல்வாக்கு இவையெல்லாம் ஏற்படும். சகோதரர்கள் வகையில் உங்களுக்கு மிகவும் நன்மைகள் நடக்கக்கூடியதாக இனிமேல் இருக்க போகுது. சரி, நான் நீண்ட நாட்களாக திருமணமாகலை, ஆனால் திருமணத்துக்காக வரன் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இனி வரக்கூடிய வருடம் எப்படி அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு திருமணம் கைக்கூடி வரும். நல்ல வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே போல் புதிய தொழில் தொடங்கக்கூடிய யோகம் உண்டாகும். அக்டோபர் 14ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் வர உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீட்டில் குரு பகவான் போய் மறைகிறாரு. அந்த காலகட்டத்தில் ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள சிறு சிறு விவாதங்கள் வந்து போகலாம். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய காலகட்டத்தில் பிப்ரவரி மாதத்தில் வண்டி வாகனங்களை பார்த்து பயன்படுத்துறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாகவே சின்ன சின்ன விபத்துகள் வர்றதுக்கான வாய்ப்பு அப்படின்னு சொல்லும்போது அவ்வப்போது உங்களுக்கு அடிபடுறது, அதுக்கான செலவு செய்ய வேண்டியது வர்றது, இது மாதிரிலாம் இருக்கிறதால நீங்கள் கவனமாகவும் இருக்கணும். சுக்கிர பகவான் பலவீனமாகிறதால கவனமாக இருக்கணும். கண்டக சனி இந்த ஆண்டு முழுவதும் இருக்கிறதால கணவன் மனைவிக்குள்ள சந்தேகத்தால் சங்கடங்கள், பிரச்சனைகள், மனக்கவலை இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் கணவன் மனைவி குறித்த தவறான தகவல்களை நம்பாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. வியாபாரத்தில் கூட்டு தொழில் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. தனித்து தொழில் செய்கிறது உங்களுக்கு லாபத்தை பெற்றுக் கொடுக்கும். வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் ஏற்படும். வியாபாரம் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு உங்களுக்கு அற்புதமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் தள்ளி போன பதவிகள், சம்பள உயர்வு, நல்ல ஒரு இடம், இது எல்லாமே உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பிள்ளைகளுடைய திருமணம் ரொம்ப சிறப்பாக முடியும்.
வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும். ஸ்ரீ விநாயக பெருமானை வழிபாடு செய்கிறது உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். திருநங்கைகளுக்கு உதவுவது, தேங்காய் தானமாக கொடுக்கறது, இவை எல்லாமே உங்களுக்கு நல்லது ஒரு பலனை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு கன்னிராசிக்காரர்களுக்கு சொல்கிறாங்க. பொதுவாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய வருடம் ரொம்பவே சிறப்பான வருடம் அப்படின்னு பார்த்தோம். அதில் முக்கியமாக நீங்கள் யாருக்காவது கடன் கொடுக்குறீங்க வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சலிக்காமல் உழைத்தா நிறைய சாதகமான பலன்களை பெறலாம் அப்படிங்கிறது ஒரு கருத்தாக சொல்லப்படுது. அதாவது உங்களுக்கு தேவையற்ற தர்க்கமும் வேண்டாத வாதமும் தவிர்க்கணும். யாருக்கிட்டையாவது நீங்கள் வம்பு சண்டைக்கு போகிறது, சண்டையை இப்படி இது பண்ணுறது, அதிகப்படுத்துறது, இதெல்லாம் செய்யவே கூடாது. அது உங்களுக்கு நிம்மதியை கெடுக்கக்கூடிய விஷயமாக, உங்களுக்கு ஏமாற்றத்தை தரக்கூடிய விஷயமாக அமையலாம். அதனால் நீங்கள் யார்கிட்டையும் தேவையில்லாமல் சண்டைக்கு போகிறது, தேவையில்லாத விஷயத்தை நீங்கள் வாங்கி தலையில் போட்டுக்கிறது, இதெல்லாம் செய்யவே கூடாது. அது மட்டும் இல்லாமல் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு அலுவலகத்தில் ஏற்றமும் மாற்றமும் அதிகமாக தேவைப்படுகிறது. அதுவும் உங்களுக்கு அமையும். பதவி பொறுப்புகள் மனம் போல கைகூடும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் கைகூடி வரும். சிலருக்கு பணி சார்ந்த பயணங்கள் அதிகரிக்கும். உடனிருப்போருடைய தனிப்பட்ட விஷயங்களில் நீங்கள் தலையிட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் யாருடைய விஷயத்துலையும் போய் தலையிட்டு நீங்களாக அதுக்கு ஒரு முடிவு சொல்லி அவங்களுக்கு சமாதானம் சொல்கிறது, இது எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சரிப்பட்டு வராது. அதனால் உங்களுடைய வேலையை மட்டும் நீங்கள் பார்க்குறது ரொம்பவே நல்லது. அனுபவம் மிக்கவர்களுடைய ஆலோசனையை அவசியமாக கேட்கணும். குடும்பத்தில் குதர்க்கம் தவிர்க்கணும். குழப்பம் இருந்துச்சுன்னா அந்த குழப்பத்தை எல்லாம் நீங்கள் நீக்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும். தம்பதியரிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். வாரிசுகள் வாழ்க்கையில் சுபகாரியங்கள் கைக்கூடி வரும். அசையும் மற்றும் அசையா சொத்து சேரும். பழைய கடன்கள் பைசலாகக்கூடியதாகவும் பிறமொழி மனிதர்களால் உங்களுக்கு ஆதாயம் உண்டாகக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு நிறைய கடன் இருக்குது, என்னால் இந்த வருடத்தில் இதை தீர்க்கவே முடியல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இனி வரக்கூடிய அடுத்த வருடத்தில் இது எல்லாமே உங்களுக்கு தீரப்போகுது. பெண்களுக்கு சாதகமான சூழல் ஏற்பட போகுது. அக்கம் பக்கத்தினிடம் வீண் உரசல் தவிர்ப்பது நல்லது. அதே போல் உங்களுக்கு செய்யக்கூடிய தொழில் வளர்ச்சி ரொம்பவே தொடர்ச்சியாக இருக்கும், நல்லதாகவே இருக்கும். புதிய முயற்சிகள் ஏற்றத்தக்கதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்க்கும்போது அரசு வழி பாராட்டுகள் சிலருக்கு கிடைக்கும். அரசியலில் உள்ளவங்களுக்கு அனுகூலமான சூழல் இருக்கும். உயர் அதிகாரிகளால் பாராட்டுகள் கிடைக்கும். அரசு பணியில் உள்ளவங்க நன்மை அதிகரிக்க பெறுவாங்க. மாணவர்கள் இரவு நேரத்தில் வெகு நேரம் விழித்திருக்கிறத தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. கலைஞர்கள் சினிமா துறையினர் கணிசமான வாய்ப்புகளை பெறுவாங்க அப்படின்னும். செல்லக்கூடிய இடத்தின் சட்டங்களை மதிங்க. வாகனத்தில் அதிகமான வேகம் காட்டாமல் இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. இதோடு தலை, முதுகு, கழிவு உறுப்பு, இரத்த தொற்று, அல்சர் உபாதைகள் இவையெல்லாம் வரலாம். நரசிம்ம பெருமாள் லக்ஷ்மி வழிபாடு பெரும் நன்மைகளை சேர்க்கும் அப்படின்னு சொல்கிறதால நீங்கள் லக்ஷ்மி வழிபாடை இந்த நேரத்தில் மேற்கொண்டுட்டு வாங்க. அது உங்களுக்கு மிகவும் நன்மையான பலனை கொடுக்க வல்லது அப்படின்னே சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் மேலும் என்ன மாதிரியான உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள்லாம் இருக்க போகுது அப்படின்னா இந்த வருடத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத நிறைய நன்மைகளை தாங்க பார்க்க போகிறீங்க. இத்தனை நாளாக எனக்கு இந்த விஷயம் நடக்கவே இல்லை அப்படின்னு ஏதாவது நினச்சிருந்தீங்கன்னா இனி வரக்கூடிய காலகட்டத்தில் அது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக நடக்கும். முக்கியமாக நீங்கள் குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வது இப்போது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் குலதெய்வ வழிபாடு மேற்கொண்டுட்டு வாங்க. கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு அனைத்தும் நன்மையாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் அதே போல் யாருக்கிட்டையும் வம்பு வழக்குக்கு போகக்கூடாது. உங்களுடைய நேரத்தில் நீங்கள் எதுவும் இப்போ போய் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் கவனமாக இருக்கிறது நல்லது. என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் கன்னிராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டத்துக்கு பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் ஒவ்வொன்றும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.